ஸோ ரொம்ப நாளாக வந்து மாமா வீக் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ போடுங்க. அண்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, பாய்ஸ் யூஸ் பண்ணலாமா, டீனேஜ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா, 10 இயர்ஸ் ஓல்டு யூஸ் பண்ணலாமா, அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயே வந்து நீ யூஸ் பண்ணி என்ன ஆச்சு, என்ன ரிவ்யூவே காணோம் அப்படி சொல்லி, அதுக்கப்புறமா வந்து பொறி பொறியாக இருக்குது, பிம்பிள்ஸ் போகுமா, டேன் ரிமூவ் ஆகுமா, ஆயில் ஸ்கின் போகுமா அப்படி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் இன்ஸ்டாகிராமில் நிறைய கொஸ்டின். ஸோ வந்து அது லாங் வீடியோவாக போடலான்னு சொல்லி தான். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஒர்க்குக்கும் போயிட்டு காலேஜும் போயிட்டு ஸோ கொஞ்சம் அதனால் நான் லாங் வீடியோ என்னால் எடுக்க முடியல. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்து எடிட் பண்ணி போடுறது தான். ஸோ வந்து நான் சீக்கிரம் கொஞ்சம் பேச விரும்பல. நான் அந்த வீடியோக்குள்ள வந்துட்டேன். ஸோ வந்து மாமா ஃபேஸ் வாஷ் ஓகேவா, இது வந்து நான் 3வது யூஸ் பண்ணுறேன். இது நான் ஏன் 3வது, இப்போ இது வந்து எனக்கு பிம்பிள் குறையுது நான் போட்டிருப்பேன், பொறி பொறியாக போகுது நான் போட்டிருப்பேன், டேன் ரிமூவ் ஆகுது நான் போட்டிருப்பேன். ஓகேவா, ஸோ வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்த்து தான் வந்து சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி நம்ம ரிவ்யூ போடுவோம்னு சொல்லி தான். எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. என் இன்ஸ்டாவில் எவ்வளோ பார்த்துக்கோங்க, 600 மேலே இருக்காது. இதுலேயுமே எனக்கு யூடியூப்லேயே இருக்காது. ஸோ ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ என்னோடய ஜென்யூனான ரிவ்யூ தான். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த என்னோடய ஃபேஸ் இதுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு மாதிரி கிளாஸாக அந்த மாதிரி இருக்குது. என்னன்னா நான் ஃபஸ்ட்டில் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்க்கு மட்டும். ஃபுல் பாடியுமே சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சோப்பு யூஸ் பண்ணும்போது நான் 2 டைம்ஸு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, மார்னிங் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, நான் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஒர்க்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அங்கே ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன்னா மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறனால ஸோ நான் குளிச்சிடணும். ஸோ நான் குளிச்சிடுவேன். நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறனால, நான் சோப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறனால எனக்கு ஆயில் நிறைய செக்ரேட் ஆகும். ஓகேவா, ஆல்ரெடி எனக்கு பிம்பிள் தான். அதனே நான் வந்து பயங்கரமாக அதிகமான பிம்பிள், இங்கெல்லாம் எனக்கு பிம்பிள்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஸ்டேஜ் தாண்டி அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் என் ஃபேஸ் இப்படி இருக்குது கிளியராக. அதுக்கப்புறம் வந்து பொறி பொறியாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பொறி பொறியாக அப்படி மாதிரி இருந்துச்சு. பொறி பொறியாக வந்து நம்ம ஸ்கின்லேயே இருக்கிறத விட ஒயிட் கலராக அந்த மாதிரி அது சீவு மாதிரி அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு பொறி பொறியாக இருக்கிறதே. ஸோ வந்து நம்ம நான் சோப் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயினேன். டைம் இருக்காது. நான் காலைல 6 மணி காலேஜுக்கு எதுக்கணும், அப்புறம் போகணும், மறுபடியும் நான் ஒர்க்குக்கு போகணும். ஸோ ப்ராப்பர் ஸ்கின் கேர் எதுவுமே கிடையாது, ஏர் வாஷ் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நான் ப்ராப்பராக எனக்கு இதெல்லாம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேண்ட்ரஃப் இருந்தாலே ஃபேஸில் வந்து பொறி பொறியாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஃபேஸ் பொறி பொறியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேண்ட்ரஃபை தான் கிளியர் பண்ணோம். ஸோ இது எனக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னது. டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும்போது எனக்கு முகத்தில் இருக்க அந்த ஒயிட் பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுவே எனக்கு கம்மியாக ஆரம்பிச்சு. ஓகேவா, அது கம்மியான பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ரெடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் கேர் யூஸ் பண்ணோம். ஏன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து நான் டாக்டர் ஷீட் தான் யூஸ் பண்ணேன். அது எனக்கு ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணது. ஸோ இதை நான் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணேன். 3 இயர்ஸாக யூஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி நான் பிம்பிள்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க அந்த மாதிரி. ஸோ வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் சொன்னாங்க. ஸோ செம்ம ரேட்டு, அது ஒரு 800 கிட்ட நம்மளால வாங்க முடியாது. ஸோ மைல்டான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு எனக்கு கிளியர் ஆகிட்ட பிறகு நான் மறுபடியும் நான் சோப்பு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு நுரை அதிகமாக வந்தால் தான் நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சோப்பு போட ஆரம்பிச்சிட்டேன். அது போட மறுபடியும் செக்ரெட் ஆகும், மறுபடியும் பொறி பொறிய ஆரம்பிச்சது. மறுபடியும் என்னால் எதுவுமே பண்ணவும் இல்லை. ஸோ நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் பார்த்தேன். ஸோ இது போகும்போது கிளாஸ் ஸ்கின் ஆகுது. ஸோ பார்த்தோன்னே நம்ம கொஞ்சம் அட்மிட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய வராது, ரொம்ப லைட்டாக தான் வரும். செகண்ட் டைம் போடும்போது கொஞ்சம் நுரை வரும். ஓகேவா, நம்ம சோப்பு போட போட நம்ம ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஆயில் செக்ரெட் ஆகிடும். அதனால நம்மளுக்கு பிம்பிளாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி அந்த ஒயிட் பார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அது நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஆயில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம மைல்டான ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் வேற ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப ரேட்டு. அதுக்கப்புறம் சோப்பு கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இது வந்து 400. இது வேணும், ரேட் அதிகம் தான். ஸோ 400. இது என்னன்னா நான் மைல்டாக யூஸ் பண்ணுறனால ஸோ எனக்கு ஆயில் செக்ரெட் ஆகுது. 1 வீக் ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து எனக்கு ஆயில் செக்ரெட் ஆகுது இல்லை. அடுத்த நாளைக்கு கம்மியாக, அதுக்கு அடுத்த நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக, அப்படி ஆகி 4 டேஸ்லேயே சுத்தமாக எனக்கு கிடையாது. எனக்கு போர்ஸ் கொஞ்சம் இங்கே பாருங்க, போர்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் எனக்கு.
ஏன்னா எனக்கு பிம்பிள் வந்து அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தனால அப்படி சாய் பல்லவிலாம் சொல்லுவாங்கல்ல, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நார்மலாக நம்ம அப்படியே விட்டுருக்கணும். அது ஏஜ் கொஞ்சம் கிராஸ் ஆக அது அப்படியே போயிருக்கணும். அவசரப்பட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது ரெடியாக இதுவாகணும் அப்படின்னு நம்ம பண்ணது வந்து கொஞ்சம் பெரிய மிஸ்டேக் தான் சொல்லலாம். ஸோ நான் யோசிக்கிறேன், நம்ம ஏன் சின்ன வயசு அதான் ஒரு வயசு டைம் அந்த டைமில் நம்ம ஏன் ஹாஸ்பிட்டல் போனோம், வீட்டிலேருந்தே அது 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே ஹார்மோன் சேஞ்சில் போயிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த போர்ஸ்லாம் வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் இதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன். இதுவே எனக்கு வந்து 1.5 மாதம் 2 மந்த்து கிட்ட வந்தது. ஓகேவா, இதுவே எனக்கு 2 மந்த்து கிட்ட வந்தது. இது 3வது இனிப்பு இன்னும் இவ்வளோ இருக்குது. ஓகேவா, அவ்வளோ இது வந்து எனக்கு இது நான் மட்டும் யூஸ் பண்ணேன், என் சிஸ்டரு இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிம்பிள் தான் ஆயில் சீக்ரெட் ஆகுது கம்மியானே நம்மளுக்கு எல்லாமே கம்மியாயிடும். ஸோ நான் வந்து தலைக்கு வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இமாலயா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க டைம் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா இது வந்து யூஸ் பண்ண அந்த ஒரு மாதிரி மேட்டாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மேட்டாக இருக்கிற ஒரு ஃபேஸு போய் ஒரு மாதிரி கிளாஸாக ஸ்கின் வருது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகுது. ஆயில் சீக்ரெட் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று நம்ம பண்ணாமல் மைல்டாக நம்ம யூஸ் பண்ணுறனால அது நம்ம மசாஜ் பண்ணுறனால ஸோ அது வந்து ரொம்ப க்ளோவாக அப்படி காமிக்குது. ஓகேவா, உண்மையாகவே எனக்கு க்ளோ தாங்க, எதுவுமே கிடையவே கிடையாது. நல்லா நான் பண்ணுவேன், இது பண்ணுறேன். ஆனால் நான் வெளியெலாம் போயிட்டு வந்து தான் அந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். நான் எதுவுமே போட்டால் மாய்ஸ்சரைசர் பவுட்ரு போட்டு ஐலைனர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் சீக்ரெட் ஆகுது கம்மியாகணும். சரியா, ஆயில் சீக்ரெட் ஆகுது கம்மியானால் தான் நம்மளுக்கு வந்து பிம்பிள் இது எல்லாமே குறையும். ஓகேவா, இது மட்டும் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து பிம்பிள் போயிடுச்சா, அதுவாயிடுச்சா இதுவாயிடுச்சான்னு கேட்குறீங்க கிடையாது. ஸோ நம்ம வந்து உடம்பு வந்து இதுவாக வச்சுக்கணும், சூட்டு தண்ணீரா மாதிரி நம்ம வச்சுக்கணும், ஹீட் ஆகாத மாதிரி வச்சுக்கணும். அது எல்லாருமே நம்ம சொல்கிறது தான், ஹீட் ஆகாத மாதிரி வச்சுக்கணும். எனக்கு வந்து எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. நைட்டு நான் வெந்தய தண்ணி ஊற வச்சு அது தண்ணி நான் குடிச்சிட்டு கடவுன்னு கிளம்பிடுவேன். மறுபடியும் நான் சாப்பிட்ட பிறகு நைட்டு சீரக தண்ணி வச்சு குடிச்சிடுவேன். ஏன் ஹெல்த்தியாகவே நம்ம சாப்பிட்றதே கிடையாதுல்ல. ஸோ அதனால் சூட்டை தண்ணி கொண்டுறதுக்காக காலைல திடீர்னுலாம் நான் தோசைலாம் செஞ்சுலாம் நல்லா சாப்பிட முடியாது, பழுது சாப்பிட்டு போயிடுவேன். ஸோ சூட்டை தணிக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணேன். ஸோ அதுவுமே ஒரு ரீசன் எனக்கு கம்மியாக ஹீட் கம்மியானா. நான் வந்து எனக்கு டாக்டர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, உடம்புல ஹீட் இல்லாமல் இருந்துச்சுனாலே உடம்புல இருக்க பாதி நோய் போயிடுமா, இப்படிதான் சொன்னாங்க. அதுக்காக ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தால் நமக்கு உடம்பு சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி வீசிங்காக இருக்கவங்க இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவங்களாம் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுங்கள். சாப்பிட்றது ஆனால் ஃபேஸ் வாஷ் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபேஸ் வாஷ் ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, நம்ம 2 மந்த் 3 மந்த்து யூஸ் பண்ண நல்லாவே ரிசல்ட் இருக்குது. எனக்கு இந்த பொறியாக இருக்கிறதுலாம் எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே பிக்மெண்ட் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக போகுது. டேன் வந்து பயங்கரமாக ரிமூவ் ஆகுது. ஸோ இதுக்காக நான் எப்போவுமே வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு நான் யூடியூப்பில் இன்ஸ்டாலலாம் கிடையாது, யூடியூப்பில் கூகுளில் தான் நான் மோஸ்ட்லி சர்ச் பண்ணுறேன். அது கொஞ்சம் லைட் எப்போவுமே ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். பின்னாடி இருக்கிறத நான் போட்டுட்டு இதை பின்னாடி இருக்கிறத நான் ஃபஸ்ட் கூகுள் யூஸ் பண்ணிவிட்டு அதில் போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அதை போட்டு நான் பார்ப்பேன். அதே மாதிரி நான் கீழே இருக்கிற எதையுமே நான் போடுறேன். இப்போ ChatGPT வந்தனால நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இதில் எல்லாமே வந்து க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க, கோஜிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க, ஹையலுரோனிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3மே கொடுத்துருக்காங்க. இது 3மே நம்ம தனித்தனி சீரமில் பார்த்துருப்போம், தனித்தனி ஃபேஸ் வாஷில் பார்த்துருப்போம். க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்டோட ஃபேஸ் வாஷு, ஆலிவேரா ஜெல்லோடது, கோஜிக் ஆசிடோட சீரமு அண்டு ஹையலுரோனிக்கோட ஆசிடு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஹையலுரோனிக் ஆசிட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு ஃபேஸ் வாஷில் இருக்குன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு தானே. ஸோ அந்த மாதிரி தான் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் வந்து என்னென்னா பிம்பிள்லாம் வந்து ரொம்ப டார்க் ரெட் ஆகிடும்ல அந்த மாதிரி. இன்னொன்று வந்து சென்சிட்டிவாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரெட் ஆகிடும், அதெல்லாம் வந்து குறைக்கும். ஸோ அதுதான் வந்து க்ரீன் டீயோட எக்ஸ்ட்ராக்டோட மெயின் இது. அண்ட் அந்த பிம்பிள் வந்து தடிஸாக இருக்கிறது ஒரு 2 வாரத்துலலாம் போயிடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ தான் ஒரு பிம்பிள் எட்டி பார்க்குது, ஆல்ரெடி 2-3 இப்படி இருக்குன்னா ஓகே யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்.
ஆலோவேரா வந்து நார்மலாக ஒரு மாய்ஸ்சர், ஒரு நேச்சுரலான ஒரு பொருள். நம்ம நேச்சுரலாக எடுத்து போகிறது, எனக்கு மஞ்சள் ஆலோவேராலாம் எனக்கு ஒத்துக்காது, நேச்சுரலாக எடுத்து போகிறது. ஸோ நம்ம ஃபேஸ் வாஷில் அண்ட் ஆட் பண்ணுறதுலாம் எனக்கு ஒத்துக்குது. அண்ட் வந்து கோஜிக் ஆசிட் என்ன, அது வந்து டார்க் ஸ்பாட்லாம் வந்து கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் குறைக்கிறது, ஆக்னி பிம்பிள் ஆக்னி கொஞ்சம் சேம் தான். ஆக்னின்றது வந்து ரொம்ப பெருசு, தடிசா அப்படி ரொம்ப அப்படி இருக்கிறது தான் வந்து ஆக்னி. அது கூட வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒன்று சொல்லிட்டாங்க, ஒரு 15 days 20 days நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் கம்மியாச்சா நீங்கள் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நார்மலாக எனக்கு இது மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் டோனாக ஆகும். ஓகேவா, நான் காலேஜுக்கு போகிறனால சன்ஸ்க்ரீன் போட்டு போயிடுவேன். ஆக்னி இருக்கவங்க, பொறியாக இருக்கவங்க, ஒயிட் பார்ட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு போங்க. அவங்கவுங்களுக்கு என்ன செட் ஆகுதோ அதை போட்டு போயிடுங்க. ஏன்னா அது நம்மளால இருக்க முடியாது, நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணி நம்ம கெடுத்து வச்சுட்டோம். ஓகேவா, ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் வந்து நீங்கள் வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் இப்போ தான் ஒரு 10 yearsலாம் யூஸ் பண்ணலாமா கேட்குறீங்க. தாராளமாக 10 years வந்து யூஸ் பண்ணலாம். 10 years அவங்க யூஸ் பண்ணுறது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் நீங்கள் போகணுன்னு ரொம்ப சிவியராக ஆகிடுச்சு, ஏன்னா இப்படிலாம் கூட பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. அதுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு 2 years அதுலேயே அந்த ஏஜுக்கு அப்புறம் போயிடும். நம்ம ரொம்ப ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம அப்படி எடுத்து தான் இப்போ நம்ம சன்ஸ்க்ரீனே இல்லாமல் ஒரு வெளியே போகாத நிலமை வந்துடுச்சு. ஸோ பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன். க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் ஆக்னி பிம்பிள் குறைக்கும், அந்த ரேடிக்கல்ஸ் வந்து அதையுமே குறைக்கும். கோஜிக் ஆசிட் வந்து பிரைட்னிங்கு. ஓகேவா, பிரைட்னிங்காக இருக்கும், ஸ்கின் ஈவன் டோன் ஆக்கும், அண்ட் வந்து அந்த ரெட்னஸ்ஸு அதெல்லாமே அது குறைக்கும், அண்ட் ஆக்னியுமே குறைக்கும். அயர்லானிக் வந்து ஃபேஸை வந்து ரொம்ப ஜில்னஸாக வைக்கும், மாய்ஸ்சராக வைக்கும். மாய்ஸ்சர் மீன்ஸ் ஈரப்பதமாக அப்படி வச்சுக்கும், சாஃப்டாக இருக்கும், ட்ரைனஸ் இருக்காது, அந்த மாதிரி வச்சுக்கும். ஓகேவா, ஸோ இவ்வளோ இதுக்கு மேலேயுமே இருக்குது. பட் இது 3மே வந்து மெயின். ஏன்னா அயர்லானிக் ஆசிடு, அயர்லானிக் ஃபேஸ் வாஷ் சீரம் வர சொல்கிறேன், அதே மாதிரி கோஜிக் ஆசிடு, அதே மாதிரி ஆலிவேரா, இது நான் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, எல்லாமே ஒரே ஃபேஸ் வாஷில் இருக்குது. ஸோ இதனால தான் எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா, கொஞ்சம் இங்கே பிம்பிள் இருக்குது, இப்படி இருக்குது, பொறியாக இருக்குது, வெயிலில் போனால் இப்படி ஆகிடுது, அப்படி வெயிலில் போனால் நார்மலாக வர்றது தான். அதனால் அது வரதான் செய்யும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். 10 years இருக்கவங்களுக்கு வளர்றவங்க, ஸோ அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகும், ஸோ பிம்பிள் வரதான் செய்யும். முடி கொட்டலாம், முடி வந்து இன்னும் அதிகமாக வளரலாம். வளர ஏஜில் ரொம்ப கருப்பாக இருக்கவங்க ரொம்ப வெள்ளையாக, ஏஜ் ஆக அப்படி வெள்ளையாகலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி சீரம் அது சொல்கிறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்க மஞ்சள், அந்த மாதிரி மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இன்னைக்கு நான் வந்து மஞ்சள் போடுறேன், நாளைக்கு நான் ஆலிவேரா போடுறேன், அடுத்த நாளைக்கு நான் வேப்பில போட போகிறேன், அப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு போட்டு தான் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் பண்ணி மஞ்சள் போட்டே அதை வந்து எப்படி பண்ணுறோம் பாருங்கள். கொஞ்சம் தான் 10 yearsல அப்படி யூஸ் பண்ணால் தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். 10 years உள்ளே இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அண்ட் வந்து ரொம்ப பிம்பிள்லாம் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் என்கிட்ட இல்லை, நான் எடுக்கல. ஏன்னா எனக்கு அது ரொம்ப அசிங்கமாக இருந்தது, இவ்வளோ பிம்பிள் இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு மெச்சூர்ட் ஆகும்போது ஹெல்த்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. ஸோ அதனால் அப்போல்லாம் நான் யாருமே என்னை வந்து பார்க்குறேன்னா கூட அதில் வராதிங்க, பார்க்க வராதிங்கலாம் சொல்லுவேன். ஏன்னா நான் அவ்வளோ அசிங்கமாக இருப்பேன். அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. உடம்பு நல்லா இருந்தால் போதும், ஹெல்த்து நல்லா இருந்தால் போதும், ஃபேஸ் மேட்ரு கிடையாது. ஸோ எனக்கு மெச்சூர்ட் ஆகாமல் ரியலைஸே ஆகுது. எனக்கு அந்த டைமில் யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால் நான் ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது யூனிசெக்ஸ் தான், தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்டு வந்து தாராளமாக பாய்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட பாய்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா, கேர்ள்ஸை விட பாய்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணால அவங்களுக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி கேர்ள்ஸ்க்கு தான் வரும் பிம்பிள்ஸ். பாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரேர் தான். அப்படி அவங்க வந்துச்சுன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்களுமே சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறது உங்களுக்கு நல்லது.
ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் வந்து நம்மளுக்கு வந்து அலர்ஜி, எப்படி திடீர்னு அலர்ஜி வரும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட வரும். சில டைம் வெயில் டைம் கூட